Hello all, welcome back to my channel Shalee'S Talk. English to err is human அப்படினு ஒரு ப்ராவர்ப் சொல்வாங்க. இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா மனுஷனா பிறந்தாலே மிஸ்டேக்ஸ் மேக் பண்றது ஒரு சகஜமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து புதுசாக ஒன்று கற்றுக்குறோம், ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறோம் போது அதில் வந்து நம்ம மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். அதாவது நம்ம மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணும்போது தான் நம்ம புதுசாக எதுவோ லேர்ன் பண்ணுறோங்கிறது அர்த்தம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம அப்படியே விட்டுறாமல் கரெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளோட லாங்குவேஜ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அந்த வகையில் இங்கிலீஷ் பிகினர்ஸ் வந்து மேக் பண்ணுற ஒரு 10 மிஸ்டேக்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 வந்து போட்டிருந்தோம், அது மேலே ஐ பட்டனில் இருக்குது, நீங்கள் வேணால் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு 10 சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம். அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்ற பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது மைண்ட்லேயே இருக்கும். இல்லை ஜஸ்ட் இதுதானா நீங்கள் பார்த்துட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்கள் ஏன் அது வந்து மிஸ்டேக் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கும். ஓகே, so if you are ready, let's get started. So இப்போ 5 sentences இருக்கு, இதுல ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு, எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. So number 1, the staffs are asked to attend the meeting. இதோட மீனிங் என்னன்னா ஸ்டாஃப் எல்லாமே மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்கள வந்து கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள், அதான் மீனிங். ஸோ இப்போ ஸ்டாஃப் அப்படிங்கிறதுக்கு 2 மீனிங் இருக்கு. ஒன்று வந்து நம்ம இப்போ ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை இன்ஸ்டிடியூஷன்லேயோ ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸை வந்து நம்ம ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, ஐ மீன் வயசானவங்கெல்லாம் நடக்கிறதுக்காக, அதாவது சப்போர்ட்டுக்காக ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்டிக்கையும் வந்து ஸ்டாஃப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அந்த நான் சொன்ன ஸ்டிக் அப்படிங்கிறது அதுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்முக்கு வந்து நீங்கள் எஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து தமிழில் கைத்தடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஸ்டாஃப்ஸ், அதாவது கைத்தடிகள் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதே சமயம் இந்த ஹியூமன் பீங்ஸை நம்ம ஸ்டாஃப்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எம்ப்ளாயீஸ், இதுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்மில் நீங்கள் எஸ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. நிறைய ஸ்டாஃப் இருந்தாலுமே ஸ்டாஃப் தான். ஸ்டாஃப்ஸ் அப்படிங்கிறது இது வந்து காமனாக நிறைய பேர் மேக் பண்ணுற மிஸ்டேக்ஸ். ஸோ அது வந்து வரக்கூடாது, எஸ் வந்து இதில் இருக்கக்கூடாது. ஸோ ஆன்சர் வந்து ஸ்டாஃப் தான். நம்பர் 2, where you are going. இது வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மேக் பண்ணுற மிஸ்டேக்ஸ், நான் அதை பார்க்கும்போதெல்லாம் கரெக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் நினைக்கலாம் இது என்ன தெரியாதா அப்படின்ட்டு, இது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ where you are going நான் அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிடுறோம், எங்கே நீ போகிற அப்படிங்கிறது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம WH கொஷின் நம்ம கேட்குறோம்னா அந்த WH வேர்டு இருக்கு இல்லையா, வேர், வாட், ஹூஸ், இந்த மாதிரி அதுக்கு பக்கத்தில் எப்பவுமே வேர்ப் தான் வரணும். ஸோ இந்த வேர்ப் இது ஆர், ஓகே, ஐ மீன் த ஆக்ஸிலரி வேர்ப். ஸோ அது இங்கே வந்துடும், இந்த யூ வந்து இந்த பக்கம். ஸோ எப்படி ரீட் பண்ணணும், வேர் ஆர் யூ கோயிங், ஹவு ஆர் யூ, ஹவு இஸ் ஷீ. இப்போ புரியுதா? Sentence number 3, I am understanding your situation. அது நான் உங்கள் சிச்சுவேஷனை எனக்கு நல்லாவே புரியுது, அதுதான். ஸோ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற வேர்டை வந்து நீங்கள் கண்டினியூஸில் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன். நீங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டை நீங்கள் வேர்பாக எங்கே யூஸ் பண்ணணும்னாலுமே நீங்கள் ஐஎன்ஜி ஃபார்மாக யூஸ் பண்ண முடியாது, வெறும் அண்டர்ஸ்டாண்ட் அப்படி தான் யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி தான் லவ் அப்படிங்கிறதும், லவ், லைக், இது எல்லாமே ஐ எம் லவ்விங் யூ அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா, ஐ லவ் யூ, ஐ லவ் ஐஸ்கிரீம், ஐ லைக் ஐஸ்கிரீம், இந்த மாதிரி தான் ஐ எம் லைக்கிங் ஐஸ்கிரீம், இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்குமே நீங்கள் ஐஎன்ஜி ஃபார்மில் யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இந்த ஆம் வந்து இங்கே வராது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் மட்டும்தான், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன். Sentence number 4, how many children do you have? இப்போ நிறைய பேருக்கு இதை பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும் என்ன மிஸ்டேக்னு. பட் காமனாக நான் வந்து விட்னஸ் பண்ணதுலேயே நிறைய பேர் மேக் பண்ணுற மிஸ்டேக்கு, இது ஈஸியாக இருந்தாலுமே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ அது என்னன்னா இந்த எஸ் தான், சில்ட்ரன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறது. சைல்டுனா சிங்குலர், அதோட ப்ளூரல் ஃபார்ம் தான் சில்ட்ரன். இந்த சில்ட்ரன் நம்ம வந்து ஏன் இந்த சில்ட்ரன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா
ப்ளூரல் ஃபார்ம்னாலே எஸ் எடுத்துக்கிறது அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால தான் நிறைய பேர் சில்ட்ரனை வந்து சில்ட்ரன்ஸ் அப்படின்னு மிஸ்டேக் பண்றாங்க. ஸோ இது வந்து சில்ட்ரன்ஸ் கிடையாது, ப்ளூரல் சைல்டோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து சில்ட்ரன். அதுதான். நெக்ஸ்ட், she doesn't listen me. அதாவது அவ வந்து என்ன கவனிக்க மாட்டேங்கிறா, நான் சொல்றது கவனிக்க மாட்டேங்கிறா, இந்த மாதிரி தான். she doesn't listen me. ஸோ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிசன் அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் எப்பவுமே இந்த ப்ரெபோசிஷன் டு இருக்கணும். இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, she doesn't listen to me. இப்போ கிளாஸ்ல வந்து டீச்சரா நீங்க இருந்தீங்கன்னா, பசங்க நீங்க கிளாஸ் எடுக்கும்போது ஏதாவது கவனிக்காம இருந்தா நம்ம என்ன சொல்லணும், லிசன் டு மீ ஒரு லிசன் டு வாட் ஐ சே, இந்த மாதிரி. ஸோ லிசனுக்கு அப்புறம் எப்பவுமே இந்த ப்ரெபோசிஷன் டு வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணும். The next 5 sentences பார்த்துடலாம். Number 6, the police is coming. ஸோ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸ்னா என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள், செட் ஆஃப் போலீஸ்மேனை வந்து இண்டிகேட் பண்ணும். இப்போ ஒருத்தர் அதாவது சிங்கிள் பர்சனாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், போலீஸ் மேன், இல்லைன்னா லேடியாக இருந்தாங்கன்னா போலீஸ் உமன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போலீஸ் அப்படிங்கிற வேர்டு ஒரு செட் ஆஃப் ஒரு குரூப் ஆஃப் போலீஸை தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே என்ன வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம், சிங்குலர் வேர்ப், அதாவது ஈஸ். ஸோ இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும், ஆர். த போலீஸ் ஆர் கமிங். ஏன்னா போலீஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் போலீஸ் மென், இவங்களை தான் குறிக்கும். சரி. நம்பர் 7, she is married with a dentist. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து டென்டிஸ்ட் கூட கல்யாணம் இருக்கு, இல்லைன்னா அவங்க டென்டிஸ்ட் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அதான் மீனிங். ஸோ இந்த மேரிட் அப்படிங்கிற வேர்புக்கு அப்புறம் வர ப்ரெபோசிஷன் வந்து வித்தா இருக்கக்கூடாது. என்னன்னா இது வந்து கரெக்ட் ஃபார்ம் வந்து டூ தான். டூ அப்படிங்கிற ப்ரெபோசிஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். She is married to a dentist. She is married to a doctor. இந்த மாதிரி தான் married to. Next sentence என்னன்னா, I prefer coffee than tea. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டீயை விட காஃபி தான் பிடிக்கும். இது வந்து ஒரு கம்பேரிசன். ஸோ ப்ரிஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லைக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை விட ஸ்ட்ராங்காக. ஸோ அந்த ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றது அந்த ப்ரிஃபர் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இது வந்து கம்பேரிசனுக்கு தான் யூஸ் பண்ணுறது. ஸோ ஐ ப்ரிஃபர் காஃபி தேன் டீ. எனக்கு வந்து டீயை விட காஃபி, நம்ம விட அப்படிங்கிற வேர்டு நம்ம தேன் அப்படின்னு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இங்கே என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தேன் தான். இது வந்து ப்ரிஃபர் நம்ம யூஸ் பண்ணணும்னா இங்கே டூ தான் வரணும், இந்த ப்ரிபோசிஷன். ஓகே. ஸோ ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ அப்படின்னாலும் எனக்கு வந்து டீயை விட காஃபி தான் பிடிக்கும் அப்படின்னா அர்த்தம். இதோட கரெக்ட் யூசேஜுமே இதுதான். ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட் யூ. என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், காத்துட்டு இருக்கேன், அந்த மாதிரி தான். ஸோ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீட் இதுதான். ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட். ஸோ ப்ரெபோசிஷனுக்கு நெக்ஸ்ட் வர இந்த டூ அப்படிங்கிற ப்ரெபோசிஷனோட நெக்ஸ்ட் வர வேர்ப் வந்து எப்போவுமே ப்ரெசன்ட்ல இருக்கும். அதுவும் வந்து என்ன சொல்றது, ரூட் வேர்ட் அப்படிதான் நம்ம படிச்சிருப்போம். பட் இந்த ஃபார்வர்ட் டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஃபார்வர்ட் டு அப்படின்னு வரும்போது இந்த வேர்ப் வந்து எப்பவுமே பார்ட்டிசிபல்ல தான் இருக்கணும், ஐஎன்ஜி ஃபார்ம். ஓகே. ஸோ கரெக்ட் யூசேஜ் வந்து ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஃபார்வர்ட் டுக்கு அப்புறம் வர அந்த வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்மாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ரித்திகா ran fastly. இது வந்து காமனா நிறைய பேர் மேக் பண்ற மிஸ்டேக் தான், இந்த ஃபாஸ்ட்லி. இது நம்ம ஏன் அப்படின்னா, இது வந்து அட்வர்புக்கு தான் நம்ம எல்வை போடுவோம். ஸோ அது வந்து அட்வர்ப் தான், இந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிற வேர்டுமே அட்வர்ப் தான். ஸோ அதனால நம்ம எல்வை போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ராங், பிகாஸ் இதோட கரெக்ட் யூசேஜ் வந்து ஃபாஸ்ட். ஏன்னா ஃபாஸ்ட் அப்படிங்கிறதே ஆல்ரெடி ஒரு அட்வர்ப் தான். ஸோ அதுக்கு கூட நீங்க எல்வை சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதோட கரெக்ட் யூசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, ரித்திகா ran fast அப்படின்னா இதோட அர்த்தம் வந்து அவன் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா, அதுதான். சாரி, ஃபாஸ்டா ஓடினா, அதுதான் இதோட மீனிங். ஸோ ரித்திகா ran fast. ஃபாஸ்ட்லி வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட சேர்த்து உங்கள் சஜஷன்ஸ், டவுட்ஸ் இது எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்.
Keep watching and keep learning. I'll meet you in another video. Till then, bye bye from Shalee'S Talk.